பாரதி வேதாந்தா எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் நியர் வலசரவாக்கம் சென்னை. உங்க சொந்த ரிட்டையர்மெண்ட் வீடு வாங்க வர 26, 27 தேதிகள்ல எங்களை ஹோட்டல் கிரீன் பார்க் அஸ்வினி ஹால்ல மீட் பண்ணுங்க. கால் 7826878268. சார், நான் ரிலேட்டட் டு சேம் டாபிக்கு. இப்போ இந்த 10% இடபிள்யூஎஸ் வந்து நியாயமா இல்லையான்னு பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆரம்பத்துலேருந்தே இந்த ரிசர்வேஷனே ஷுட் நாட் பி தேர் மோர் தென் 10-15 இயர்ஸ்ன்றது இருக்கும்போது, இதை நம்ம பேசிட்டு சோஷியல் இன்ஜஸ்டிஸ் தட் ஹேப்பன்ட் ஹிஸ்டாரிக்கலின்னா, இன்ஜஸ்டிஸஸ் ஸோ மெனி திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் ஹிஸ்டாரிக்கலி. அதெல்லாம் கரெக்ட் பண்ணணுன்னாக்கா அதெல்லாம் நடக்காத விஷயம். இதை ஏன் சார் பேச மாட்டேன்றாங்க? உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியும். இன்ஜஸ்டிஸ் இன்னைக்கு பெருமளவில் சொசைட்டியில் இன்னும் இருக்குது சார். ஸோ ஐ வில் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் இட் இஸ் வே டூ ஏர்லி டு டாக் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் ரிசர்வேஷன். அது வந்து இப்போது அடுத்த 40 to 50 years டெஃபினட்டாக முடியாது சார். ஆனால் the policy has to be based on which community is doing well, which community is not doing well ன்னு யாருக்கு அது தேவைப்படுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பணும் சார். இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பசங்கள்லாம் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்காங்க பெனிஃபிட்டு. 3 ஜெனரேஷன் எஜுகேட்டடு, 2nd ஜெனரேஷன்லேயே அவங்க அப்ராட் போய் எஜுகேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அந்த பெனிஃபிட் போகிறது வந்து ஹவுஸ் இட் ஜஸ்டிஃபைட்? அதுதான் வந்து இட் கிரியேட்ஸ் த ரிசென்ட்மெண்ட். கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை மாணவனோ மாணவிக்கோ அந்த பெனிஃபிட் போய் சேர வேணும். ஆனால் அதே கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய மகனோ மகளோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணமே தவிர, டுடே இஸ் இட் the time to stop reservation? Absolutely not. There is very, very significant inequalities in society. இன்னைக்கு கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டியில் கூட இருக்குது. அதை வந்து இப்போதைக்கு அடுத்து மை கட் ஃபீல் இஸ் இட் வில் டேக் மினிமம் 50 years. இதில் ஒரே நிமிஷம், நான் ஒரு சிறிய கருத்து சொல்ல விரும்புகிறேன். சுமன் சொன்ன மாதிரி 40-50 ஆண்டுகள் இந்த ரிசர்வேஷன் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த சிச்சுவேஷன் லைக் தட் அப்படின்றாரு. சிச்சுவேஷன் இஸ் மேட் டு பி லைக் தட் பை த பாலிட்டிஷியன். சரியா? இட்ஸ் ஆல் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். இப்போ எதுக்கு பார்ப்பன இவன் ஃபார்வர்டு, அதனால் உனக்கு சீட்டு கிடையாது, வேலை கிடையாது, நீ வெளிநாட்டுக்கு போ, நீ பெரிய மல்டிநேஷ்னலோட சேர்மேன் ஆறியா, சந்தோஷம், ஆனால் இங்கே உனக்கு வேலை கிடையாது, கிளார்க் வேலை கிடையாது அப்படின்னு ஏன் ஒரு கருத்துன்னா, இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, சோ கால்ட் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்லாம் ஒரு சிதறிய ஓட் பேங்க், நாட் அ சிக்னிஃபிகண்ட் ஓட் பேங்க். இவர் அப்போது நண்பர் சுமன் சொல்கிறார், எந்த கம்யூனிட்டி டெவலப்டு, எந்த கம்யூனிட்டி டெவலப்டு இல்லை பார்க்கணும், கிடையாது சுமன். இது எப்படின்னா, ஒரு கம்யூனிட்டிலேயே அது கம்யூனிட்டி சொல்ல விரும்பலை, தேவையில்லை. எவன் டெவலப்டு எவன் அண்டர் டெவலப்டு, கம்யூனிட்டியில் இருக்கிற தலைவனே அவனுடைய கூட்டத்தை டெவலப்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறான். ஏன்னா அப்போ தான் அவன் ஆட்டு மந்தையாக மாறுறான். அவனுடைய எடுபடியாக இருக்கணும், அவனுடைய அடியாளாக இருக்கணும், அவனுக்கு சமமாக உட்காரக்கூடாது. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், பாண்டியம் பார்த்துருப்பார். சோ கால்டு சோஷியல் ஜஸ்டிஸ் கேம்பெயினர்ஸ் தலைவராக இருப்பாங்க, மாபெரும் தலைவராக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, டே நாயே வாடா அப்படின்னும். அவன் முன்னாடி உட்காந்து சாப்பிட முடியாது. சரியா? ஒரு டெக்கன் கிரானிக்கில் அது நாங்கள் பேஜ் மேலே நான் பாக்ஸ் பண்ண சொன்னேன். சார் கோச்சிப்பாங்க, பாக்ஸ் பண்ண அப்படின்னு. என்னென்னா, ஒரு அர்ச்சகர், ஐ திங்க் திருச்சி, அதை மறந்துட்டேன், வயதாயிடுச்சு. அவனுடைய அப்பா இறந்துடுறாரு, காரியம் பண்ணுறதுக்கு பைசா இல்லை, கார்பரேஷன் குப்பை அந்த டப்பாவில் பாடியாக போடுறாரு. அவனை டு யூ கால் ஹிம் எக்கனாமிக்கலி டெவலப்ட், டு யூ கால் ஹிம் qualified for reservation? He is not qualified for reservation under our law. இந்த நியாயங்கள், இந்த அநியாயங்கள் மாறணும்னா சமுதாயம் மாறணும், இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் எல்லாம் போகணும். இங்கே நான் சுமந்தோட அக்செப்ட் பண்ணுறேன், அக்ரி பண்ணுறேன். ஏன்னா இதை மாற்ற விட மாட்டாங்க, இந்த மந்தே அவங்களுக்கு தேவை. இதில் நான் பாண்டேவோட வேறுபடுறேன். ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, யூ ஷுட் நாட் டேர்ன் இன் டு அன் ஆர்மி.
Each one of us must turn into an army if we have to change society. Each one of us should turn into a campaigner, not through our journalism. பேசும்போது மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு, whether it is during elections or otherwise. இந்த மாற்றங்கள் வரலன்னா நம்ம சமுதாயம் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் போயிட்டே இருக்கும். Like Suman said, in the 8 lakh, it has to be reduced. It has to be realistic. It has to be, logical, acceptable. But then, I don't think we should go by communities. We should go by each. This year, you have acquired a particular stage. The next generation, you will have to review it. There must be a mechanism. மற்ற civilized countriesல என்ன மாதிரி நடக்குது அதை நம்ம பார்க்குறோமா? மற்ற democraciesல என்ன நடக்குது? Constitution says equal opportunities to all. Constitution also said reservations up to a particular period. Okay, you are given 10 years more. I belong to a backward community. I'm not a forward community. But I feel disturbed when I see these things. எஸ், என் பேர் செங்குட்டுவன் சார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கடந்த காலத்தில் வந்து பத்திரிகையாளர் மேலே நிறையா டிஃபமேஷன் கேஸ் வந்து அரசாங்கம் ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த அரசாங்கம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதனால் பண்ணியிருக்கலாம். ஆனால் எந்த பிரிமா ஃபேஸியும் இல்லாமல் இந்த நீதிமன்றங்கள் அந்த கேஸை எடுத்துக்கிச்சா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே அரசாங்கம் மறுபடியும் அதை வந்து வித்ட்ரா பண்ணும்போது சாமானியர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமான இந்த நீதிமன்றம் எப்படி அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வித்ட்ரா பண்ணுறாங்க? உங்களுடைய ஒப்பீனியன். ஒருவேளை நீங்கள் இதை தவிர்க்க நினச்சா நீங்கள் தவிர்க்கலாம். ஐயா, அதில் அந்தந்த தனிப்பட்ட நபரை பொறுத்து இருக்கு. அதாவது சீஃப் மினிஸ்டர் அவங்களோட ஆட்டிடியூட், யாரும் கேள்விகளுக்கு கூடாது, யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாமரைக்கணி பற்றி பேசினார். இன்பத்தமிழன் தானே அவரோட பையன், இன்பத்தமிழன். தாமரைக்கணி திமுக, இன்பத்தமிழன் அண்ணா திமுக. தாமரைக்கணி இறந்து போகிறாரு. ஒரு லைக் வாட் இஸ் சேட், ஒரு ஜாம்பவான் அவருடைய வாழ்க்கையில், அவர் ஊரில், சமுதாயத்தில். மகன் போக முடியல, ஏன்னா அம்மையாருடைய பர்மிஷன் கிடையாது. இது போலெல்லாம் நடந்துக்கிட்ட நபர்கள் இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மீடியா ஹேஸ் டு பி சப்சர்வியன்ட். கேள்விகள் கேட்கக்கூடாது. கேட்டான்னா டிஃபமேஷன் போட்டால், நீங்கள் சொன்னீங்க கோர்ட் கேஸ் போட்டால் போதும், அது அட்மிட் பண்ணுறாங்களா டெசிஷன் எடுக்கிறாங்களான்றது கிடையாது. தென் வாட் ஹேப்பன்ஸ், எனக்கும் எதிராக ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்துச்சு. போய் சைதாபேட் கோர்ட்டில் நிற்கணும். பக்கத்தில் பிக் பாக்கெட் இருப்பான், இந்த பக்கம் சாராயம் வித்தமாக இருப்பான். என்னோடய எடிட்டரையும் கூப்பிடுவானுங்க, பப்ளிஷரையும் கூப்பிடுவாங்க. அவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன்டா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்வாங்க. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான். நாட் தட் you're going to get convicted, court is going to convict you and send you to jail. Discomfort, harassment. இதனால் என்ன ஆகும்? அடுத்த முறை நான் முதலாளியையும் பப்ளிஷரும் இழுக்கணுமா? அதனால் ஐ வில் பி கேர்ஃபுல். திஸ் இஸ் தி நோக்கம். என்ன, யூ காண்ட் அப்யூஸ் மீ ஆர் அக்யூஸ் மீ ஆர் கேள்வி கேட்டு நீ சும்மா போயிட முடியாது. கருணாநிதியை நாம் எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், திட்டியிருக்கோம். அவர் என்னென்னா, நான் ஒரு பத்திரிகையாளர் என்றதில் சொல்கிறதில் நான் பெருமைப்பட்டிருக்கேன். நான் லைக் வாட் பாண்டே said, I don't belong to any political party. I'm just a journalist and observer down the line. One point is, technically, if you look at it, filing a defamation case is probably one step better than arresting people. Tamil Nadu, unfortunately, there is a recent trend. சோஷியல் மீடியாவில் ஏதாவது போட்டிங்களா, சரி பிடிச்சி உள்ளே போடுங்க. சி, அன்லெஸ் தேர் இஸ் ஏ த்ரெட் டு சோஷியல் ஹார்மனி, திஸ் கான்செப்ட் ஆஃப் அன் அரெஸ்ட் வில் நாட் ஸ்டாண்ட். அது அவங்களுக்கும் தெரியும், இட் வில் நாட் ஸ்டாண்ட் இன் கோர்ட்னு தெரியும். த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். டிவி கேமரா முன்னாடி அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் தே கேன் கீப் ஹிம் ஃபார் அ வீக் ஆர் 2 weeks, ரைட்? ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். தட் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். Defamation case is, yes, again process is a punishment. Bhagavan sir சொன்ன மாதிரி அந்த கோர்ட்டில் போய் நிற்கிறதெல்லாம். But it is better at least marginally than facing arrest. Just being picked up like that. Social media இது போட்டாரு. And see, the one thing you have to understand. If I call an individual anything, he is a scoundrel, he is a rogue, he is a rascal, he is a thief னு சொன்னேன்னு வச்சுங்க ஒரு இண்டிவிஜுவலை பற்றி,
he can file a defamation case against me. But whoever he is, that is not a threat to social order. Right? அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு இண்டிவிஜுவல் மேலே போடுற ஒரு கமெண்ட்டை வச்சுக்கிட்டு threatening to arrest them is where we are today. And it happens across the country. You know that. So that is the problem. Sir, last question. Sir, last month வந்து ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்தது. I'm just reading the title of it. I just want to hear your viewpoints. So the headline says that 90% of leadership positions in the Indian media is occupied by upper caste groups. அந்த ஆர்டிக்கலில் வந்து when I looked into it, I thought probably Hindu might have அவங்க சைட்லேருந்து, because they are a media entity, I thought அவங்க சைட்லேருந்து how they are looking to approach it, address it, எதாவது போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா அது எதுவும் இல்லை. It is just a information sharing. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில், உங்களோட தாட் ப்ராசஸில் what do you think about it, and is this approach the right approach in looking at things as well? Just a general thought. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். I'm sure that Sumant also will have his views. And I'm sure that Pandey will make an exemption and answer this question. இதில் என்னென்னா, நாங்கள் முதல்ல ஜேர்னலிசமில் வரும்போது நான் 78 பிடிஏல சேர்ந்தேன். அந்த பீரியடில் விமென் ஜேர்னலிஸ்டே கிடையாது. ரஷிதா பகத் வாஸ் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ட் ஷி வாஸ் கைண்ட் ஆஃப் லுக்ட் அப், தி ஒன்லி உமன் ஜேர்னலிஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நியூஸ் ரூம்ஸ் ஆர் டாமினேட்டட் பை விமென். ஈவன் எடிட்டர்ஸ், my own chief editor Jayanti was Jayanti in Hyderabad. So things have changed. Talking of communities and forward community, upper caste, ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, இப்போ அப்படியாவது தெரியாது. ஓனர்ஷிப் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மீடியா இஸ் டாமினேட்டட் பை 2 communities அப்படின்னாங்க. ஒன் இஸ் பிராமின்ஸ், அதர் இஸ் நாடாஸ் அப்படின்வாங்க. எனக்கு வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியாது. இது நீங்கள் மளிகை கடைக்கு போனீங்கன்னா அது நாடார் தான் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நான் ஒரு எண்ணம். ஒவ்வொரு கம்யூனிட்டி தே டேக் டு சர்டன் திங்ஸ். அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். தட் அதர் கம்யூனிட்டிஸ் டினோட். இப்போ என்னுடைய டெக்கன் கிரானிக்கில் நான் ரெக்ரூட் பண்ணது தேர் ஹவ் பின் பிராமின்ஸ் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. Kolappan was a very good political correspondent. Now he is with a Hindu. Like that. Guna, who is now with Sun TV, he was my political reporter. Pradeep Damavadaran was a Malayali. நாங்கள் அதை பார்த்ததில்லை. I don't agree with it, but then if அந்த மாதிரி இருந்ததுன்னா by statistics, then I don't know about that. I can't comment on that. அப்படி ஆயிருக்கு. Like I said, மளிகை கடைனா நாடார்ன்ற மாதிரி ஆன மாதிரி நினைக்கிறேன். Okay, there are 2 things to this. One, 25 years ago, this was 100% true. Even 20 years ago, it was 100% true across the country. Because I do a lot of work for Delhi media. I can tell you, the overwhelming number of anchors whom you see on screen tend to be from the so-called upper caste. That has not changed. In Delhi, it has not changed whether you take Hindi channel or you take an English channel. That is something. Of course, anga vandu so called upper caste they constitute about 30% of the population. But even then there is an imbalance. Neenga ulla news room kulla poitu, if you take across the board, if you take those who are reporters, if you take those who are editors, if you take those who are video journalists, perhaps that percentage may not be as high as 90. But நீங்க அந்த anchors you make நான் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு மட்டும் you just make a list of anchors that you know, overwhelming number, and that needs to change. Because see, at the end of the day, நான் என்னதான் if I say I'm a fair or neutral journalist, there are some things which are born out of my life experiences, how I see something. Whereas இன்னொருத்தர் அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பேசிஸில் அதை பார்ப்பார். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். That doesn't mean I am biased or he is biased, but he has a different point of view which should also find a voice. இதே குரூப் திருப்பி அந்த வாய்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் இட்ஸ் நாட் குட் ஃபார் தி மீடியா இட் செல்ஃப். அதனால தான்
what we see today in Tamil Nadu is a much more healthier mix. Whether the individuals are biased, not biased, அது தனி விஷயம். But there is a better mix. In Tamil Nadu today, you have people from multiple communities who are anchors on screen. And that is something which I see as healthy, which we don't have today in Delhi. Even in Hindi news, we don't have. Not only Hindi news, even in regional channels, if you take Karnataka or Andhra also, Telangana also, there is a dominance at the anchor level. And eventually, media நம்ம associate பண்ணுறது anchors தான். நம்ம வந்து யார் வீடியோ ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க பின்னாடி, யார் எடிட் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் நவ் வி வில் புட் பாண்டே சார் ஆன் த ஸ்பாட் அண்ட் மேக் ஹிம் ஆன்சர் திஸ் கொஸ்டின். I will try to sum up all the questions. I don't want to take much of time. நல்லா விருந்து காத்திருக்கு, அது நம்ம சாப்பிட்றோம். ஸோ ராஜீவ்காந்தி, நான் எல்லா பாயிண்ட்லேயுமே நிறைய இடங்களில் ஒத்து போகிறேன், நிறைய இடங்களில் ஹம்பிளாக டிஃபர் ஆகிறேன். நான் 100% ஐ எம் நாட் அக்ரிங் வித் யூ, 100% ஐ எம் நாட் எகென்ஸ்ட் வித் தம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத 1999 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் ஒரு படித்து பாருங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். நீங்கள் வந்து யார் விக்டிம், யார் இன்னோசன்ட், யார் ஹாஃப் பேக்டு, யார் ஃபுல் ரோல், இது எல்லாமே 1999 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் எழுத்தாக வரி வரியாக சொல்லப்பட்டிருக்கு. ஐ லீவ் டு த ஜட்ஜ்மெண்ட். இடபிள்யூஸை பொறுத்தளவுக்கு 8 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அப்பர் லிமிட். அது லோயர் லிமிட். 8 லட்ச ரூபா சம்பாதிச்சிருந்தா தான் நீ வந்து எலிஜிபிள் இல்லை. 8 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சேன் அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த 8 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் 5000 ரூபாக்காரன் வருவான், 10,000 ரூபாக்காரன் வருவான், 1 லட்ச ரூபாக்காரன் எல்லாரும் வருவான். இதே தான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரீமி லேயருக்கான அளவாகவும் இருக்குது. ஸோ கிரீமி லேயருக்கான அளவாக 8 லட்ச ரூபா இருக்கும்போது அது வந்து இப்போ ஏழைகளுக்கானதாக இருக்குது. அதுவே வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான 8 லட்ச ரூபா வரும்போது அது வந்து பணக்காரர்களுக்காக மாறுங்கிறது ஸ்கேலில் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின், மீடியாவில் வந்து டாமினண்ட்டாக இது இருக்கிறாங்களான்னு அவர் சொன்ன மீடியாவில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் சொன்ன மீடியாவில் வந்து நடத்தப்படுறது யார், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரால் நடத்தப்படுதா, அதை யோசிக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இன்னைக்கு IPL 2020 வேர்ல்டு கப்போடைய ஏலத்தில் டெலிவிஷனுக்கு 4000 கோடி ரூபாய்க்கு ஏலம் கொடுத்தாங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு ஈக்குவலாக 4000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெருசாக போயிடுச்சு, ஈக்குவலாக போயிடுச்சு. இன்னைக்கு வந்து the journalism itself is no more with print and television. It is in every citizen's hand. மாலன் சார் ரொம்ப அழகாக சொல்றார். எல்லாரும் ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட்னு நாங்கள் இருந்த பீரியடில் புதுசாக ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எவ்ரி சிட்டிசன் இஸ் எ ஜேர்னலிஸ்ட். தெர் இஸ் நோ சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட், எவ்ரி சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட். அப்போ இங்கே வந்து கேஸ்ட் வச்சிருக்காங்க. யார் வைரலாக போகிறா, யார் போல நீ எங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து 25 வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறேன். முந்தானத்து வந்தவன் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டான், முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவீங்களா? ஆனால் அதெல்லாம் எவ்ரிபடி செட் டேக்கிங் ஆன் தேர் ஓன் ஹேண்ட். அது முடிஞ்சு வச்சுக்கதை. இந்த சமத்துவங்கள் வந்து நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லுவார். இவ்வளோ நேரம் பேசி அவரை சொல்லலேன்னு பார்த்தேன், இவ்வளோ நேரம் கோட் பண்ணலன்னு பார்த்தேன். நரேந்திர மோடி அழகாக சொல்லுவார், எல்லா பேரிட்டியும் வந்து எல்லா பிரச்சனையும் எல்லா பாகுபாடையும் தீர்க்கக்கூடியது டிரான்ஸ்பரன்சி அண்ட் டெக்னாலஜி. அதான் நடந்துட்டு